வணக்கம் விருச்சிக ராசி சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் ஒரு மிக முக்கியமான உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகிற ஒரு விஷயத்தை பற்றி தான் ரொம்ப விளக்கமாக பேச போகிறோம். குறிப்பாக ஏப்ரல் 27 உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, அதிலும் எஸ் அப்படிங்கிற எழுத்தில் பெயர் தொடங்குற ஒரு நபரால் உங்களுக்கு என்ன விதமான சம்பவங்கள் காத்திருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக பார்க்க போகிறோம். இந்த ஏப்ரல் 27 அப்படிங்கிறது சாதாரண நாள் கிடையாதுங்க. கிரகங்களோட நிலைப்பாட்டை வச்சு பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பெரிய திருப்பம் நிறைஞ்ச நாள் அப்படின்னே சொல்லலாம். காணொளியை எங்கேயும் நகர்த்தாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கான முழு பலனும் குறிப்பும் ரொம்ப தெளிவாக புரியும். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ரொம்ப வலிமையாக இருக்கிற இந்த நேரத்தில் 7ஆம் இடத்துல விழுகிற கிரக பார்வைகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நபரை உங்கள் பக்கம் ரொம்ப வேகமாக இருக்குது. அந்த நபர் தான் இந்த எஸ் அப்படிங்கிற எழுத்தில் பெயர் தொடங்குற நபர். இவனு உங்கள் நெருங்கிய சொந்தக்காரங்களாக இருக்கலாம், கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை ரொம்ப வருஷமாக பேசாமல் இருந்துட்டு திடீர்னு உங்கள் முன்னாடி வந்து நிற்கிற ஒரு பழைய நண்பராக கூட இருக்கலாம். ஏன் இது வரைக்கும் நீங்கள் முகம் கூட பார்க்காத ஒரு புது நபராக கூட உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழையலாம். ஆனால் ஒன்று மட்டும் ஆணித்தரமாக சொல்ல முடியும், இவங்களால் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பெரிய சலசலப்பு வரப்போகுது. இந்த நபர் மூலமாக நடக்க போகிறது நன்மையா தீமையா, நீங்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும், என்னென்ன முடிவுகளை கொஞ்சம் தள்ளி போடணும் அப்படிங்கிறத நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே கொஞ்சம் ரகசியமானவங்க, எதையும் அவ்வளோ சீக்கிரம் வெளியில் காட்டிக்காதவங்க அப்படின்னு எல்லாமே கிரக சாஸ்திரத்தில் சொல்லுவாங்க. உங்கள் மனசுக்குள்ளே 1000 கவலைகள் ஓடிட்டு இருந்தாலும் வெளியில் ரொம்ப சாதாரணமாக சிரித்த முகத்தோடு இருப்பீங்க. ஆனால் இந்த ஏப்ரல் 27 உங்கள் பொறுமையை கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி, இல்லை உங்கள் உணர்ச்சிகளை தூண்டி விடுற மாதிரி ஒரு எதிர்பாராத சம்பவம் இந்த எஸ் அப்படிங்கிற நபரால் கண்டிப்பாக நடக்கும். இது பண பரிவர்த்தனை சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், இல்லை உங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு விவகாரமாக இருக்கலாம், அல்லது உங்கள் தொழில் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான முடிவாக கூட இருக்கலாம். பொதுவாக விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்துல கிரக மாற்றங்கள் நடக்கும்போது நாம் எதிர்பார்க்காத திடீர் சம்பவங்கள் நிறைய நடக்கும். அந்த மாதிரி ஒரு திடீர் சம்பவம் தான் இந்த 27 உங்கள் வாசலில் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த நபர் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வருவாங்க. அது பார்க்குறதுக்கு முதல்ல ரொம்ப சாதாரணமாக தான் தெரியும், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூட்சமும் மறைஞ்சிருக்கும். அதனால் நீங்கள் யாரை நம்பணும், யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது. கிரகங்களோட சஞ்சாரத்தை வச்சு பார்க்கும்போது குறிப்பாக உங்கள் ராசிக்கு இப்போ இருக்கிற கிரக நிலைகள் உங்களை ரொம்பவே ஆழமாக சிந்திக்க வைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு மனநிலையில் இருப்பீங்க. இதை சரியாக புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்ககிட்ட சில வார்த்தைகளை பேசி உங்கள் மனசை மாற்ற முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப நாளாக தள்ளி போட்ட ஒரு வேலையை, இல்லை உங்களை விட்டு போன ஒரு வாய்ப்பை அவங்க திரும்பவும் உங்ககிட்ட கொண்டு வரலாம். இதனால் உங்கள் மனசில் ஒரு பெரிய போராட்டம் நடக்கும். இதை ஏற்றுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற குழப்பம் உங்களை சுற்றி வரும். ஏசியில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நபர் ரொம்ப நல்லவங்களா, உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்களாக தான் வெளியில் தெரிவாங்க. ரொம்ப அக்கறையாக பேசுகிற மாதிரி பேசி உங்ககிட்ட இருந்து சில முக்கியமான குடும்ப ரகசியங்களை, இல்லை தொழில் சம்மந்தப்பட்ட ரகசியங்களை தெரிஞ்சுக்க பார்ப்பாங்க. குறிப்பாக பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, இல்லை யாருக்காவது பண உதவி பண்ணுறேன்னு வாக்குறுதி கொடுக்குறதோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக கூடாது. உங்கள் நல்ல மனசையும் இறக்க குணத்தையும் பயன்படுத்தி அவங்க காரியத்தை சாதிக்க நினைப்பாங்க. உங்களை முழுசாக நம்ப வச்சு சில காரியங்களை தங்களுக்கு சாதகமாக நகர்த்த முயற்சி பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் உங்கள் பொறுமைக்கு ஒரு பெரிய சோதனை காத்திருக்கு. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுத்தோம் கவிழ்த்தோம்னு பண்ணாமல் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 27 அன்னைக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உங்களை சுற்றி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா அந்த நபர் நேரடியாக வந்து உங்ககிட்ட பேசாமல் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான வேறு யாராவது ஒருத்தர் மூலமாக கூட உங்களுக்கு ஒரு தகவலை கொண்டு வரலாம். அதில் ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் கண்ணால் பார்க்குறது, காதால் கேட்குறது எல்லாத்தையும் உடனே முழுசாக நம்பிடாதீங்க. தீர விசாரிக்காமல் எந்த ஒரு சம்மதமும் சொல்லிடாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்கள் குடும்ப உறவுகளுக்குள்ள சில சின்ன சின்ன குழப்பங்களை ஏற்படுத்தவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையில் தேவையில்லாத சில பேச்சுகளை கொண்டு வந்து விட்டு அதனால் ஒரு மனக்கசப்பை உருவாக்குறதுக்கு ரொம்ப தந்திரமாக காய நகர்த்துவாங்க. நீங்கள் ஒன்று நினச்சி சொல்ல போக அதை அவங்க வேறு மாதிரி திரித்து சொல்லி உங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்க பார்ப்பாங்க. அதனால் உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் இருக்கிற இந்த நபர்கிட்ட கட்டாயம் சொல்லிடாதீங்க. உங்கள் பலவீனம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு உங்களை ஆட்டி படைக்க நினைப்பாங்க. ஒருவேளை இந்த நபர் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருந்தால் அங்கேயும் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும். உங்கள் மேலதிகாரிக்கிட்ட உங்களை பற்றி தப்பாக சொல்லவோ,
இல்லை நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்ச ஒரு வேலைக்கு அவங்க பேர் வாங்கவோ, சில வேலைகளை சத்தம் இல்லாமல் பண்ணுவாங்க. நீங்கள் ரொம்ப நம்பி ஒரு பொறுப்பை அவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா அதை சரியாக செய்யாமல் கடைசியில் உங்கள் மேலேயே படியை தூக்கி போட்டுட்டு தப்பிக்க பார்ப்பாங்க. குறிப்பாக வியாபாரம் பண்ணுற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 27ஆம் தேதி வரக்கூடிய புதிய வாடிக்கையாளர்களோ இல்லை கூட்டாளிகளோ இந்த எழுத்தில் தொடங்குற பேராக இருந்தால் அவங்ககிட்ட எந்த ஒரு முன்பணமோ இல்லை சரக்கோ கொடுக்கறதுக்கு முன்னாடி பல தடவை யோசித்து செய்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் இதுக்காக நீங்கள் ரொம்ப பயந்துடவும் கூடாது. விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே எதையும் தைரியமாக எதிர்கொள்கிற குணம் கொண்டவங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட அனுக்கிரகம் உங்களுக்கு எப்பயுமே ஒரு அரணாக இருக்கும். இந்த மாதிரி தந்திரமான ஆளுங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு உங்களுக்கு உள்ளுணர்விலேயே ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். குறிப்பாக இந்த 27ஆம் தேதி மத்தியான நேரத்தில் தொலைபேசி மூலமாகவோ இல்லை வேற ஒருத்தர் மூலமாகவோ உங்களுக்கு ஒரு தகவல் வரும். அந்த தகவல் தான் இந்த முழு சம்பவத்துக்கும் ஒரு ஆரம்பமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் பதட்டப்படாமல் கோபப்படாமல் ரொம்ப அமைதியாக இருந்து அந்த விஷயத்தை அணுகுனீங்கன்னா அவங்க போடுற திட்டத்தை நீங்கள் சுக்குநூறாக உடைச்சிடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த 27ஆம் தேதி உங்கள் மனசு கொஞ்சம் அலைபாய நிறைய வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத சிந்தனைகள் வந்து மனசை போட்டு உழப்போம். இதை தான் அந்த எஸ் அப்படிங்கிற நபர் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்க பார்ப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் சோர்வாக இருக்கிற நேரம் பார்த்து உங்ககிட்ட சில விஷயங்களை திணிக்க முயற்சி பண்ணுவாங்க. நீங்கள் எப்பவும் போல் ரொம்ப சுறுசுறுப்பாக இல்லாமல் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிறத அவங்க நல்லா நோட்டம் விடுவாங்க. அதனால் உங்கள் முகத்தில் எந்த ஒரு சோர்வையும் காட்டிக்காதீங்க. உங்களுக்குள்ளே எவ்வளோ பெரிய புயல் அடித்தாலும் வெளியில் ரொம்ப அமைதியாக எதுவுமே நடக்காத மாதிரி காட்டிக்கிறது தான் உங்களுக்கு பெரிய பலமே. குறிப்பாக சொல்லப்போனால் அவங்க உங்களை சீண்டி பார்க்குற மாதிரி சில வார்த்தைகள் வேணுமுன்னே பயன்படுத்துவாங்க. விருச்சிக ராசிக்காரங்க கோபப்பட்டால் எப்படி வெடிப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களை கோபப்பட வச்சு நீங்கள் அவசரத்தில் ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டா அதை வச்சு உங்களை தப்பானவங்களாகிறதுக்கு ஒரு பெரிய வலையை விரிப்பாங்க. அதனால் அவங்க என்ன பேசினாலும் எவ்வளவு உசுப்பேற்றி விட்டாலும் நீங்கள் உங்கள் நிதானத்தை மட்டும் விட்டுடவே கூடாது. அவங்க பேசுகிறத காதில் வாங்கிக்காத மாதிரி ஒரு புன்னகையோடு அவங்கள கடந்து போயிட்டீங்கன்னா அவங்க போட்ட திட்டம் எல்லாமே அப்படியே தவிடுபொடியாகிடும். உங்கள் பொறுமை தான் அவங்களுக்கு கொடுக்குற மிகப்பெரிய பதிலடி. பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த 27ஆம் தேதி உங்களுக்கு ரொம்ப சுமாரான நாளாக தான் இருக்கும். ரொம்ப பெரிய லாபத்தை எதிர்பார்த்து எந்த ஒரு புது காரியத்திலையும் இந்த நாளில் இறங்க வேண்டாம். முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமாக வரக்கூடிய எந்த ஒரு புதிய வியாபாரத்துலேயும் பண பரிவர்த்தனையிலையும் நீங்கள் ரொம்பவே விலகி இருக்கிறது நல்லது. ஒருவேளை அவங்க உங்களுக்கு ஏற்கனவே பணம் தர வேண்டியிருந்து அதை இந்த நாளில் கொடுக்க வராங்கன்னா அது தாராளமாக வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் கைமாத்தாவோ கடனாவோ அவங்களுக்கு ஒரு சிறு தொகையை கூட கொடுத்துடாதீங்க. காலையில் எழுந்ததும் உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு உங்கள் வேலைகளை தொடங்குங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற உள்ளுணர்வு சொல்கிறத மட்டும் கேளுங்க. எந்த ஒரு சூழ்ச்சியும் உங்களை நெருங்கவே முடியாது. இந்த 27ஆம் தேதி நடக்கிற விஷயங்களை வெறும் தற்செயலான ஒன்றுன்னு நினச்சிடாதீங்க. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இது உங்களுக்கு ஒரு கர்ம வினை பதிவு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது கடந்த காலத்தில் நீங்கள் செஞ்ச ஒரு விஷயத்துக்கான கணக்கை நேர் செய்ய தான் இந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிடுறாங்க. அதனால் அவங்கள பார்த்து நீங்கள் பயப்படவோ இல்லை ஒதுங்கி ஓடவோ வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு நடக்கிற சின்ன சின்ன தடங்கல்கள் கூட உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக தான் அப்படிங்கிறத நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கணும். அவங்க உங்களை எவ்வளோ தூரம் கீழே தள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் மேலே வருவீங்க. அதுதான் விருச்சிக ராசியோட உண்மையான குணமே. ஆனால் இதை நீங்கள் உணர்ந்துக்க விடாமல் தடுக்கிறதுக்கு அவங்க பலவிதமான மாயைகளை உருவாக்குவாங்க. நீங்கள் ரொம்ப நம்புகிற ஆளுங்களை விட்டு உங்களை பற்றி தப்பாக பேச வச்சு உங்களை தனிமைப்படுத்த பார்ப்பாங்க. நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்கள் மனசு ரொம்ப சோர்வடையும். அப்போ உங்களை சுலபமாக வீழ்த்திடலான்னு கணக்கு போடுவாங்க. இந்த சூழ்நிலையிலேருந்து உங்களை காப்பாற்றிக்க நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். யார் என்ன சொன்னாலும் அதை உங்கள் மனசுக்குள்ளே ஆழமாக கொண்டு போகாதீங்க. அவங்க உங்களை குறை சொன்னால் அதை கேட்டுட்டு அமைதியாக சிரிச்சுட்டே உங்கள் வேலையை பார்த்துட்டு நகர்ந்து போய்கிட்டே இருங்க. உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை மட்டும் எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க. இந்த எஸ் அப்படிங்கிற நபர் போடுற பெரிய திட்டமே உங்களுக்குண்டே சந்தேகப்பட வைக்கிறது தான். நம்ம நிஜமாவே தப்பு பண்ணிட்டோமோ, நம்மளால் எதுவுமே முடியாதோ அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையை உங்களுக்குள்ளே விதைக்க பார்ப்பாங்க. ஆனால் செவ்வாய் பகவானோட ஆசி பெற்ற நீங்கள் அதையெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு நெருப்பில் போட்ட தங்கம் மாதிரி மீண்டும் தகதகன்னு ஜொலிக்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்துலேயும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, உங்கள் நேர்மையை சந்தேகப்படுற மாதிரி என்ன நடந்தாலும் அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நிற்காதீங்க. காலமும் கிரக நிலைகளும் உங்களுக்கான பதிலை ரொம்ப அழகாக மற்றவங்களுக்கு புரிய வைக்கும். குறிப்பாக சாயங்காலம் 6 மணிக்கு மேலே உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு சின்ன வாக்குவாதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் நீங்கள் ரொம்ப அமைதியாக பொறுமையாக கடந்து போகிறது தான் உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடி தரும்.
உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 27ஆம் தேதி நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த எஸ் அப்படிங்கிற நபரால் வர சின்ன சின்ன மன உளைச்சல்கள் காரணமாக உங்களுக்கு தேவையில்லாத தலைவலியோ இல்லை ஒரு பெரிய உடல் சோர்வோ கண்டிப்பாக வரலாம். அந்த நபர் உங்களை ரொம்ப கோபப்படுத்துகிற மாதிரி வேணுமுன்னே சில காரியங்களை செய்கிறதுனால உங்கள் ரத்த அழுத்தம் கூட கொஞ்சம் அதிகமாகலாம். அதனால் உங்கள் சாப்பாட்டு விஷயத்துலையும் தூக்கத்துலேயும் ரொம்ப தெளிவாக இருங்க. முடிஞ்ச வரைக்கும் வண்டியில் வெளியூர் பயணம் போகிறதா இருந்தால் இந்த 27ஆம் தேதி அன்னைக்கு அதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்கள் கட்டாயம் வெளியில் போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ இல்லை குலதெய்வத்தையோ மனசார வேண்டிக்கிட்டு ரொம்ப பொறுமையாக வண்டி ஓட்டுங்க. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் ஒருவேளை உங்கள் கூடவே பயணிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சால் அவங்கக்கிட்ட எந்த ஒரு தேவையில்லாத விவாதமும் வச்சுக்காதீங்க. அவங்க உங்களை திசை திருப்புற மாதிரி எதையாவது பேசிகிட்டே வருவாங்க. ஆனால் உங்கள் கவனம் முழுசும் உங்கள் பயணம் மேலே மட்டும்தான் இருக்கணும். பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் பகவான் எப்போவுமே ஒரு பெரிய தைரியத்தை கொடுப்பாரு. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட நாளில் நீங்கள் கொஞ்சம் இறங்கி போகிறது தான் உங்களுக்கான உண்மையான சாமர்த்தியம். சில நேரங்களில் சண்டை போட்டு ஜெயிக்கிறத விட அந்த பிரச்சனைகளை அமைதியாக தவிர்க்கிறது தான் பெரிய வெற்றி. இந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகிற இன்னொரு பெரிய பாடம் என்னென்னா, எந்த மனுஷனை எந்த அளவுக்கு நம்பணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான புரிதல் தான். இது வரைக்கும் நீங்கள் எந்த கேள்வியும் கேட்காம கண்மூடித்தனமாக நம்பின ஒருத்தரோட உண்மையான சயம் இந்த 27ஆம் தேதி வெளுக்க போகுது. உங்களோட நிஜமுகம் உங்களுக்கு தெரிய வரும்போது ஆரம்பத்தில் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க போகிற முடிவுகள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக எடை போடுற ஒரு பெரிய பக்குவம் உங்களுக்கு வந்துடும். இந்த நாளில் வரப்போகிற சின்ன சின்ன நெருக்கடிகளை எல்லாம் ஒரு பெரிய அனுபவமாக எடுத்துக்கிட்டு அமைதியாக கடந்து போகிறது தான் உங்களுக்கு புத்திசாலித்தனம். இந்த 27ஆம் தேதி நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் போடுற திட்டங்களை முறியடிக்கிறதுக்கு நீங்கள் ஆன்மீக ரீதியாக கொஞ்சம் பலமாக இருக்கணும். காலையில் எந்திரிச்சு குளித்து முடித்ததும் உங்கள் பூஜை அறையில் ஒரு மண் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. உங்கள் குலதெய்வத்தை மனசார நினச்சிக்கிட்டு இன்றைக்கி நாள் முழுக்க எந்த ஒரு வம்பு தும்புக்கும் நான் போக மாட்டேன், என் வேலை உண்டு நான் உண்டுன்னு இருப்பேன்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோங்க. முடிஞ்சால் பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு முருகர் கோவிலுக்கு ஒரு 5 நிமிஷம் போயிட்டு வாங்க. செவ்வாய் பகவானுக்கு அதிபதியான முருகப்பெருமானை நீங்கள் தரிசனம் செய்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய கவசமாக மாறும். அந்த நபர் எவ்வளோ பெரிய சூழ்ச்சியோடு உங்களை நெருங்கினாலும் சரி, நீங்கள் ஏற்றின அந்த ஒரு தீபமும் உங்கள் இறை நம்பிக்கையும் அவங்க கெட்ட எண்ணங்களை அப்படியே திருப்பி அவங்களுக்கே அனுப்பிடும். அதே மாதிரி அன்னைக்கு முழுக்க யாராவது உங்ககிட்ட வந்து அந்த நபர் உங்களை பற்றி தப்பாக பேசுனாங்க இல்லை உங்களை குறை சொன்னாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு கொளுத்தி போடுற வேலையை செஞ்சால் அதை காது கொடுத்து கூட கேட்காதீங்க. ஏன்னா அது கூட உங்களை சீண்டி பார்க்க அவங்க போடுற ஒரு துண்டிலாக தான் இருக்கும். நீங்கள் உடனே கோவப்பட்டு அவங்கள தேடி போய் சண்டை போடுவீங்க, அதில் ஏதாவது ஒரு தப்பு பண்ணுவீங்கன்னு அவங்க ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக அதெல்லாம் அப்படி தான் பேசுவாங்க, எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே விலகி வந்துட்டிங்கன்னா அந்த தகவலை கொண்டு வந்தவங்களுக்கே அது பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். உங்கள் அமைதி தான் அவங்கள ரொம்ப நிலைக்குலைய வைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு அவங்கள சட்டை பண்ணாமல் உங்கள் வேலையை மட்டும் பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க தோற்று போயிட்டே இருப்பாங்க. சாயங்காலம் நேரம் ஆகிறப்போ உங்களை சுற்றி அன்னைக்கு முழுக்க நடந்த அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிய ஆரம்பிக்கும். அந்த நபர் எதுக்காக உங்ககிட்ட வந்தாங்க, அவங்க உங்ககிட்ட இவ்வளோ நாள் பழகினதுக்கான உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிற முழு சித்திரமும் உங்கள் மனக்கண்ணில் ஒரு சினிமா மாதிரி ஓடும். அன்றைக்கி ராத்திரி நீங்கள் தூங்க போகிறப்போ உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு பெரிய பெருமை தோணும். இவ்வளோ பெரிய பிரச்சனையை எவ்வளோ பெரிய சூழ்ச்சியை நம்ம எவ்வளோ அழகாக கொஞ்சம் கூட கோபப்படாமல் சமாளிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நிம்மதி உங்கள் மனசில் இருக்கும். அந்த நிம்மதியான தூக்கம்தான் உங்களை இன்னும் பலமான ஒரு மனுஷனாக மாற்ற போகுது. இந்த 27ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களை முடக்கி போடுற நாள் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி உங்களை சுற்றி இருக்கிற போலியான ஆளுங்களை அடையாளம் காட்டுற ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிறத நீங்கள் ஆழமாக உணர்வீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்கள் கடந்த காலத்தில் நடந்த ஒரு சின்ன விஷயத்தை இப்போ பெருசாக கிளறி விட பார்ப்பாங்க. நீங்கள் எப்போ மறந்து போன இல்லை கடந்து வந்த ஒரு விஷயத்த சரியா இந்த 27ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இது எதுக்குன்னா, உங்களை மனதளவில் ரொம்ப பலவீனப்படுத்துறதுக்கு அவங்க போடுற பெரிய தந்திரம் தான் இது. விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே பழைய விஷயங்களை அவ்வளோ சீக்கிரம் மறக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால் உங்கள் பழைய காயங்களை மீண்டும் சீண்டி பார்க்குற மாதிரி சில வார்த்தைகளை வேணுமுன்னே உங்கள் காதுபட பேசுவாங்க. உங்கள் பழைய நண்பர்கள் மூலமாகவோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்க மூலமாகவோ அந்த விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு செய்கிறாங்கன்னு நீங்கள் ரொம்ப குழம்பி போய் நிற்பீங்க. ஆனால் அவங்களோட முக்கிய நோக்கமே உங்கள் கவனத்தை சிதறடிக்கிறது தான். இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னா,
அவங்க எதை பற்றி பேசினாலும் சரி, அதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் ரொம்ப அமைதியாக கடந்து போயிடணும். உங்கள் கடந்த காலத்தில் என்ன நடந்திருந்தாலும் சரி, அது இப்போ முடிஞ்சு போன ஒரு விஷயம், அதை பற்றி இப்போ பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப உறுதியாக அவங்க முகத்துக்கு நேராக சொல்லிடணும். நீங்கள் கொஞ்சம் கூட அசரலை அப்படிங்கிறத பார்த்த உடனே அவங்க பாதி தைரியத்தை அப்படியே விட்டுடுவாங்க. உங்கள் மன தைரியம் தான் இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப பெரிய ஆயுதம். அவங்க உங்களை எவ்வளோ தூரம் குழப்பணும்னு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். உங்களுக்குள்ளே இருக்கிற செவ்வாய் பகவானோட வீரம் இந்த மாதிரி சூழ்ச்சிகளை எல்லாம் ரொம்ப சுலபமாக முறியடிக்க உங்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்யும். அதே மாதிரி உங்கள் தொழில் சம்பந்தமான விஷயத்தில் இந்த நபர் சில தவறான தகவல்களை உங்களுக்கு கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு வியாபாரத்தில் ரொம்ப பெரிய லாபம் கிடைக்கும், இல்லை இந்த இடத்துல முதலீடு பண்ணால் ரெட்டிப்பு லாபம் வரும்னு சொல்லி உங்களை ரொம்ப ஆசை காட்ட பார்ப்பாங்க. குறிப்பாக இந்த எஸ் எழுத்தில் தொடங்குற நபர் சொல்கிற எந்த ஒரு ஆலோசனையும் இந்த 27ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் தயவு செஞ்சு ஏற்றுக்காதீங்க. அது பார்க்குறதுக்கு வெளியில் ரொம்ப லாபகரமாக தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஒரு பெரிய குழி தோண்டி வச்சுருப்பாங்க. நீங்கள் எப்படியாவது அதில் விழுந்துட மாட்டீங்களான்னு ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால் பண விஷயத்தில் எந்த முடிவாக இருந்தாலும் நீங்களாக சுயமாக யோசித்து உங்கள் அறிவுக்கு என்ன சரின்னு படுதோ அதை மட்டும் செய்கிறது தான் உங்களுக்கு எப்போவுமே ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இந்த எஸ் அப்படிங்கிற நபர் நேருக்கு நேராக உங்கள்கிட்ட மோத முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள் வட்டத்தை குறி வைப்பாங்க. அதாவது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிற சிலர்கிட்ட போய் உங்களை பற்றி இல்லாததும் பொல்லாததுமாக சொல்லி உங்கள் நட்பை பிரிக்க பார்ப்பாங்க. குறிப்பாக நீங்கள் ரொம்ப நம்புகிற ஒருத்தர்கிட்ட உங்கள் மேலே ஒரு பெரிய சந்தேகத்தை விதைக்க முயற்சி பண்ணுவாங்க. இதனால் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்குமே ஒரு சின்ன மனஸ்தாபம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ரொம்ப நிதானமாக செயல்படணும். உங்கள் நண்பர்கள் உங்ககிட்ட இதை பற்றி கேட்கும்போது நீங்கள் பதட்டப்படாமல் ரொம்ப தெளிவாக உண்மையை சொன்னீங்கன்னா அந்த எஸ் அப்படிங்கிற நபர் போட்ட திட்டம் அப்படியே அவங்களுக்கே திருப்பி அடிக்கும். விருச்சிக ராசிக்காரங்களோட உண்மையான குணமே அவங்க நேர்மை தான். அந்த நேர்மை எப்போவுமே உங்களை காப்பாற்றும். உங்களுக்குள்ள எப்போவுமே ஒரு 6வது அறிவு ரொம்ப விழிப்பாக வேலை செய்யும். யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத அவங்க முகத்தை பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற ஒரு அபாரமான சக்தி உங்களுக்கு இயல்பாகவே இருக்குது. இந்த 27ஆம் தேதி அன்னைக்கு உங்கள் உள்ளுணர்வு உங்களுக்கு நிறைய எச்சரிக்கைகளை கொடுக்கும். ஒருத்தரை பார்க்கும்போது இவங்ககிட்ட பேச வேண்டாம்னு உங்கள் மனசு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்ககிட்ட பேச வரும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு சின்ன நெருடல் ஏற்படும். அந்த நெருடலை மட்டும் நீங்கள் அலட்சியப்படுத்தவே கூடாது. உங்கள் மனசாட்சி சொல்கிறத 100% நம்புங்க. அவங்க எவ்வளோ தான் இனிமையாக பேசி உங்களை மயக்க பார்த்தாலும் அவங்க கண்கள் அவங்களோட உண்மையான நோக்கத்தை உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். அதை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவங்கள விட்டு விலகி நிற்கிறது தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ரொம்பவே பாதுகாப்பான ஒரு விஷயம். வீடு, நிலம் இல்லை வாகனம் சம்பந்தமான ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தால் இந்த 27ஆம் தேதி அன்னைக்கு அதை செய்யாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமாக உங்களுக்கு அறிமுகமாகிற ஒருத்தர் உங்களுக்கு ஒரு சொத்து விவகாரத்தில் பெரிய லாபம் வாங்கி தரேன்னு சொல்லி உங்களை நம்ப வைப்பாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சிக்கல் மறைஞ்சிருக்கும். நீங்கள் அவசரப்பட்டு ஏதாவது ஒரு பத்திரத்தில் கையெழுத்து போட்டிங்கன்னா பின்னாடி அது ஒரு பெரிய தலைவலியாக முடியும். அதனால் எந்த ஒரு முக்கியமான காரியமாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்டேயும் உங்களுக்கு உண்மையிலே நல்லது நினைக்கிறவங்க கிட்டேயும் நல்லா கலந்து பேசி அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வர்றது தான் புத்திசாலித்தனம். அவசரத்தில் அள்ளி தெளிக்கிற மாதிரி எந்த ஒரு காரியத்திலையும் இறங்கிடாதீங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு நாள் நீங்கள் காட்டுற பொறுமை உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு பெரிய நிம்மதியை தேடி தரும். காதல் விஷயத்துலையும் சரி, கணவன் மனைவி உறவுலையும் சரி, இந்த 27ஆம் தேதி நீங்கள் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. இந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்கள் வாழ்க்கை துணை கிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி நெருங்கி பழகி உங்கள் 2 பேருக்கும் இடையில் ஒரு பெரிய விரிசலை உண்டாக்க ரொம்பவே தீவிரமாக முயற்சி பண்ணுவாங்க. குறிப்பாக கல்யாணம் ஆகாத விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தால் உங்கள் காதல் விவகாரத்தில் தேவையில்லாத சில வதந்திகளை கிளப்பி விடுவாங்க. நீங்கள் ரொம்ப உசிராக காதலிச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தர்கிட்ட போய் உங்களை பற்றி தப்பாக பேசி அவங்க மனசை மாற்றுறதுக்கு என்னென்னவோ வேலைகளை சத்தம் இல்லாமல் செய்வாங்க. அதனால் உங்கள் துணைக்கிட்ட இந்த நாளில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் ரொம்ப வெளிப்படையாக நடந்துக்கோங்க. யாராவது ஏதாவது சொன்னால் அதை உடனே என்கிட்ட கேளு, மற்றவங்க சொல்கிறத நம்பாதன்னு முன்னாடியே உங்கள் துணைக்கிட்ட ரொம்ப அன்பாக சொல்லி வச்சுருங்க. உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்கிற புரிதல் மட்டும் சரியாக இருந்துச்சுன்னா அவங்க எவ்வளோ பெரிய சூழ்ச்சி பண்ணாலும் அது உங்கள் உறவை ஒரு சின்ன அளவில் கூட அசைக்க முடியாது.
குறிப்பாக விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த 27ஆம் தேதி ஒரு பெரிய சவாலான நாளாக தான் அமைய போகுது. இந்த எஸ் அப்படிங்கிற நபர் ஒரு பெண்ணாக இருக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கூடவே பிறந்த சகோதரியாக இருக்கலாம், இல்லை உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லை உங்கள் கூட வேலை பார்க்குற ஒரு தோழியாக கூட இருக்கலாம். அவங்க உங்கள் மேலே இருக்கிற பொறாமையால் உங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலையை உருவாக்க பார்ப்பாங்க. நீங்கள் உடுத்திக்கிற துணியில் இருந்து நீங்கள் சமைக்கிற சாப்பாடு வரைக்கும் எல்லாத்துலேயும் ஒரு குறை கண்டுபிடிச்சி உங்களை ரொம்ப நோகடிப்பாங்க. ஆனால் நீங்கள் இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசரவே கூடாது. அவங்க உங்ககிட்ட குறை சொல்கிறதையே ஒரு முழு நேர வேலையாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் அவங்கள பார்த்து லேசாக சிரிச்சுட்டு உங்கள் வேலையில் இன்னும் சிறப்பாக கவனம் செலுத்துனீங்கன்னா அவங்களுக்கே அது ரொம்ப பெரிய அவமானமாக போயிடும். உங்கள் தன்னம்பிக்கை தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற ரொம்ப பெரிய பதிலடியாக இருக்கும். அதே மாதிரி இந்த நாளில் பணம் கொடுக்கல் வாங்கல உங்கள் சொந்தக்காரங்கிட்ட கூட கொஞ்சம் தள்ளியே இருங்க. இந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு சொந்தக்காரங்களை தூண்டி விட்டு உங்ககிட்ட வந்து பணம் கேட்க வைப்பாங்க. நீங்கள் மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா அதை வச்சு குடும்பத்தில் ஒரு பெரிய பஞ்சாயத்தை கூட்டுவாங்க. கொடுத்தாலும் பிரச்சனை, கொடுக்காட்டியும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் உங்களை கொண்டு போய் நிறுத்துவாங்க. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு இந்த நாள் முழுக்க பண விஷயத்தில் எந்த ஒரு வாக்குறுதியும் கொடுக்காம கொஞ்சம் நழுவி போயிடுறது தான். 4 நாள் கழித்து பார்த்துக்கலாம், இல்லை இப்போ கையில் கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அந்த சூழ்நிலையில் இருந்து ரொம்ப சாதுரியமாக தப்பிச்சிடுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்குற அந்த சமயோஜித புத்தியை நீங்கள் சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கணும். அதை விட்டுட்டு அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய வலையாக மாறிடும். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்கள் மனசில் பதிய வச்சுக்கணும். இந்த ஏப்ரல் 27ஆம் தேதி உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்களை அழிக்கிறதுக்கு வரல, உங்களை ஆளாக்குறதுக்கு வருதுன்னு நினச்சிக்கோங்க. இந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்க தான் வராங்க. இவ்வளவு நாள் நீங்கள் யாரை எப்படி நம்பணும்னு தெரியாமல் எல்லார் மேலேயும் ஒரு குருட்டு நம்பிக்கை வச்சுருந்தீங்க இல்லையா? அந்த மாயத்திரையை கிழிக்கிறதுக்கு தான் இந்த சம்பவம் நடக்க போகுது. அதனால் இது ஒரு சாபமாக நினைக்காம உங்களுக்கான ஒரு வரமாக நினச்சி ஏற்றுக்குவாங்க. உங்கள் கூடவே இருந்து குழி பறிக்கிற ஆளுங்களை அடையாளம் காட்டி அவங்களோட முகத்திரையை கிழித்து இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் யாரை சேர்த்துக்கணும், யாரை விலக்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தெளிவை இந்த நாள் உங்களுக்கு கொடுக்க போகுது. இந்த நேரத்தில் உங்கள் குலதெய்வத்தோட அருள் உங்களுக்கு முழுசாக இருக்குங்க. குறிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க என்றைக்குமே எதையும் தைரியமாக எதிர்கொள்கிற ஆளுங்க. உங்களை யாராவது ஒருத்தர் ஏமாற்றிட்டாங்கன்னு தெரிஞ்சால் அவங்கள அவ்வளோ சீக்கிரம் சும்மா விட மாட்டீங்க. ஆனால் இந்த 27ஆம் தேதி நீங்கள் செய்ய வேண்டியது பழிவாங்கிறது கிடையாது. உங்களை காயப்படுத்த நினைச்சவங்களை பார்த்து ஒரு புன்னகையோட கடந்து போகிறது தான் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மிகப்பெரிய அடி. அவங்க எதிர்பார்க்குறதே உங்கள் கண்ணீரை தான். ஆனால் நீங்கள் சற்றும் கலங்காமல் ரொம்ப கம்பீரமாக உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த எஸ் அப்படிங்கிற நபர் அப்படியே ஆடி போயிடுவாங்க. அவங்க போட்ட கணக்கு எல்லாமே தப்பாக போயிடுச்சேன்னு ராத்திரி முழுக்க தூங்காமல் தவிக்க போகிறது அவங்க தான், நீங்கள் கிடையாது. மாணவர்களாக இருக்கிற விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான நேரம். இந்த எஸ் அப்படிங்கிற எழுத்தில் தொடங்குற பேர் உள்ள உங்கள் நண்பர்களோ இல்லை கூட படிக்கிறவங்களோ உங்கள் கவனத்தை படிப்புலேருந்து திசை திருப்புறதுக்கு நிறைய வேலைகளை செய்வாங்க. தேவையில்லாத விஷயங்களை பேசி உங்கள் நேரத்தை வீணடிக்க பார்ப்பாங்க. உங்கள் கூடவே சுற்றி உங்கள் எதிர்காலத்தை பாழாக்க நினைப்பாங்க. இந்த நாளில் நீங்கள் உங்கள் இலக்கில் மட்டும் ரொம்ப குறியாக இருக்கணும். அக்கம் பக்கம் நடக்கிற எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போகாமல் உங்கள் படிப்பை மட்டும் முழு மூச்சாக கவனிச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிறத விட பெரிய வெற்றியை உங்களால் அடைய முடியும். உங்கள் பெற்றோர் சொல்கிற அறிவுரையை மட்டும் இந்த நேரத்தில் வேத வாக்காக எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களை காப்பாற்றும். அதே மாதிரி வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கும் இந்த நாளில் ஒரு முக்கியமான செய்தி காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு வேலை வாய்ப்பு பற்றின தகவல் வரலாம். ஆனால் அந்த செய்தியும் ஒரு வேளை இந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமாக தான் உங்களுக்கு வந்து சேரும். அப்படி தகவல் வரும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டு உடனே அவங்கள முழுசாக நம்பிடாதீங்க. வேலை வாங்கி தரேன்னு சொல்லியோ இல்லை சிபாரிசு பண்ணுறேன்னு சொல்லியோ அவங்க ஏதாவது பணம் கேட்டால் ஒரு பைசா கூட கொடுத்துடாதீங்க. விசாரித்து அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் அடுத்த அடியை எடுத்து வைங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வரப்போகிற அதிர்ஷ்டத்தை கூட இந்த மாதிரி ஆளுங்க தங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்க பார்ப்பாங்க. அதனால் ரொம்ப உஷாராக இருந்து உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்பை நீங்களே தட்டி பறிச்சுக்கோங்க. இந்த ஏப்ரல் 27ஆம் தேதி சாயங்காலம் 6 மணிக்கு மேலே கிரகங்களோட பார்வையில் ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட போகுது. அன்னைக்கு முழுக்க உங்களை சுற்றி நடந்த குழப்பங்கள், அந்த எஸ் அப்படிங்கிற நபர் செஞ்ச தந்திரங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அதோட வீரியத்தை இழக்க ஆரம்பிக்கும். காலையிலேருந்து உங்கள் மனசில் இருந்த ஒரு இனம் புரியாத பாரம் சாயங்காலம் சூரியன் மறையிறப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கிறத நீங்களே கண்கூடாக உணர்வீங்க. அந்த நேரத்தில் தான் உங்களோட உண்மையான பலம் என்ன அப்படிங்கிறது மற்றவங்களுக்கும் புரிய வரும். இவ்வளவு நடந்தும் இவங்க எப்படி இவ்வளவு கூலாக இருக்காங்கன்னு உங்களை சுற்றி இருக்கிறவங்க
ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் நடவடிக்கை ரொம்ப அமைதியாக மாறிடும். இந்த அமைதி தான் உங்கள் எதிர்காலத்துக்கான ரொம்ப பெரிய முதலீடு. அதனால் சாயங்காலம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வராதீங்க. வீட்டுக்கு வந்த உடனே கை கால் முகம் கழுவிட்டு நேரம் உங்கள் பூஜை அறைக்கு போங்க. மனசார உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி ஒரு ஊதுபத்தி ஏற்றி வைங்க. இன்றைக்கி நாள் முழுக்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்கிற ஒரு மனப்பக்குவத்தை கொடுத்த இறைவனுக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லுங்கள். ஏன்னா உங்களை சுற்றி எவ்வளோ பெரிய சூழ்ச்சி வலை பின்னப்பட்டாலும் அதில் நீங்கள் சிக்காமல் தப்பிச்சதுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட அருளும் உங்கள் குலதெய்வத்தோட ஆசையும் தான் முழு காரணம். இந்த எஸ் அப்படிங்கிற நபர் தன்னோட திட்டத்தில் தோற்று போய் இனிமேல் இவங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. அவங்களாவே உங்களை விட்டு விலகி போகிறதுக்கான சூழ்நிலையை கிரகங்களே உருவாக்கி கொடுத்துடும். அதனால் இனிமேல் அவங்கள நினச்சி நீங்கள் ஒரு நிமிஷம் கூட உங்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடாது. உங்கள் முழு கவனமும் உங்கள் குடும்பம், உங்கள் வேலை, உங்கள் முன்னேற்றம் இதில் மட்டும்தான் இருக்கணும். ராத்திரி தூங்க போகிறப்போ உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய தெளிவு பறந்துருக்கும். இனிமேல் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடக்கூடாது. ஒருத்தரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காங்க, அவங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தை இந்த நாள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம். விருச்சிக ராசிக்காரங்க எப்போவுமே நெருப்பு மாதிரி அவங்கள உரசி பார்க்கணுன்னு நினச்சா அது அவங்களுக்கு தான் ஆபத்து அப்படிங்கிறத இந்த உலகம் நல்லாவே புரிஞ்சுக்கிற ஒரு நாளாக இந்த 27ஆம் தேதி அமைய போகுது. உங்களை வீழ்த்த நினச்சவங்களுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் பல மடங்கு கம்பீரமாக எழுந்து நிற்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நடக்க போகிற எல்லாமே உங்களுக்கு சாதகமாக, உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரக்கூடியதாக தான் அமைய போகுது. எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு ஆழமான நிம்மதியோட அன்றைக்கி ராத்திரி நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க. அந்த தூக்கம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கி வைக்கும். இந்த 27ஆம் தேதி முடிஞ்ச கையோட உங்கள் வாழ்க்கையில் ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்க போகுதுன்னு தாங்க சொல்லணும். அந்த எஸ் அப்படிங்கிற நபர் மூலமாக வந்த கசப்பான அனுபவம் உங்களை எப்படி பக்குவப்படுத்திருக்குன்னு அடுத்தடுத்த நாட்களில் நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. குறிப்பாக உங்கள் தொழிலையும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, இதுக்கு முன்னாடி இருந்த தடங்கல்கள் எல்லாம் எப்படி மாயமாக மறைஞ்சு போச்சுன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா உங்களை சுற்றி இருந்த அந்த எதிர்மறை ஆற்றல் அந்த ஒரு குறிப்பிட்ட நபரால் வெளியில் கொண்டு வரப்பட்டு அதுக்கப்புறம் உங்களோட பொறுமையாலையும் இறை நம்பிக்கையாலையும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் உங்கள் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் வெறும் வெற்றி படிகள் மட்டும்தான். உங்கள் திறமைக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்க ஆரம்பிக்கும். இவ்வளோ நாள் அவங்கள குறை சொல்லிட்டு இருந்தவங்கலாம் இப்போ உங்களை பார்த்து பிரமிச்சு போய் நிற்க போகிறாங்க. இதுதான் விருச்சிக ராசியோட உண்மையான ராஜயோக காலம்னு சொல்லலாம். முக்கியமாக பண வரவை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு. உங்களை ஏமாற்ற நினச்ச அந்த நபர் விலகி போனதுக்கப்புறம் உங்களுக்கான சரியான வாய்ப்புகள் எந்த தடையும் இல்லாமல் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு பெரிய அளவில் லாபத்தை கொடுக்க போகுது. உங்களை விட்டு போன சில நல்ல மனிதர்கள், குறிப்பாக உண்மையிலேயே உங்கள் மேலே அக்கறை கொண்டவங்க மறுபடியும் உங்களை தேடி வருவாங்க. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்கள் மேலே வச்சுருந்த பொறாமை கண்ணேறு எல்லாமே முழுசாக உடஞ்சி போனதுனால உங்கள் வீட்டுக்குள்ளேயும் சரி, உங்கள் தொழில் செய்கிற இடத்துலையும் சரி ஒரு பெரிய சுபிக்ஷம் உண்டாகும். உங்கள் குடும்பத்தில் இவ்வளோ நாளாக இருந்த சின்ன சின்ன சண்டைகள்லாம் தீர்ந்து எல்லார் முகத்துலேயும் ஒரு உண்மையான சந்தோஷம் தாண்டவம் ஆடும். அந்த ஒரு நாள் நடந்த சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்க போகுது. நீங்கள் இனிமேல் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் மேலே நீங்கள் வச்சுருக்கிற அந்த அசாத்தியமான நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்குறது தான். விருச்சிக ராசிக்காரங்க என்றைக்குமே பின்வாங்க மாட்டாங்க. அடி விழுந்தாலும் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி சிலுத்துக்கிட்டு எழுந்து வருவாங்க அப்படிங்கிறத இந்த உலகம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுக்கிச்சு. இனிமேல் உங்களை ஏமாற்றணும்னு யாராவது நினச்சா கூட 10 தடவைக்கு மேலே யோசிப்பாங்க. உங்கள் நேர்மையும் உங்களோட அந்த அஞ்சாத தைரியமும் தான் உங்களுக்கான பெரிய கவசம். அதை என்றைக்குமே யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் மாற்றிக்காதீங்க. மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நம்மளை பற்றி தப்பாக பேசுவாங்களோன்னு இனிமேல் ஒரு நிமிஷம் கூட கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கான பாதை இப்போ ரொம்பவே தெளிவாக இருக்குது. அந்த பாதையில் எந்த ஒரு பயமும் இல்லாமல் ரொம்ப மிடுக்காக வீறு நட போட்டு போய்கிட்டே இருங்க. செவ்வாய் பகவானோட முழு அனுக்கிரகம் உங்களுக்கு எப்போவுமே துணையாக நிற்கும். விருச்சிக ராசி சொந்தங்களே, இந்த 27ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை ரொம்ப ஆழமாக உணர போகிறீங்க. இது வரைக்கும் உங்கள் வீட்டில் இருந்த ஒரு இறுக்கமான சூழ்நிலை, ஏதோ ஒரு பாரம் உங்களை அழுத்துற மாதிரியான ஒரு உணர்வு எல்லாமே காற்றுல கரைஞ்ச மாதிரி காணாமல் போயிடும். குறிப்பாக உங்கள் பிள்ளைங்க விஷயத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு காரியம் ரொம்ப சுமூகமாக முடிவுக்கு வரும். எஸ் அப்படிங்கிற நபர் உங்கள் குடும்பத்துக்குள்ளே கொண்டு வந்த குழப்பங்கள் எல்லாமே ஒரு பெரிய புயல் அடித்து ஓஞ்ச மாதிரி முழுசாக அடங்கிடும். இதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஒரு ஆழமான அமைதி தவழும். அந்த அமைதியை நீங்கள் ரொம்ப கவனமாக பாதுகாக்கணும். சொந்தக்காரங்க யாராவது வீட்டுக்கு வந்தால் கூட
முடிஞ்சு போன இந்த பழைய கதையை பற்றி பேச்சை எடுக்கவே விடாதீங்க. யாராவது அதை பற்றி பேச ஆரம்பித்தா கூட அதான் முடிஞ்சு போச்சு, அதை பற்றி இப்போது எதுக்கு பேசணும்னு ரொம்ப கண்டிப்பாக சொல்லிடுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே இனிமேல் சந்தோஷமான பேச்சுகள் மட்டும்தான் ஒலிக்கணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு பரிகாரம் இருக்குது. உங்களை சுற்றி இவ்வளோ பெரிய சூழ்ச்சி நடந்து அதிலிருந்து நீங்கள் எந்த பாதிப்பும் இல்லாமல் வெளியில் வந்திருக்கீங்கன்னா அதுக்கு முழு காரணம் உங்கள் முன்னோர்களோட புண்ணியம்தான். அதனால் இந்த 27ஆம் தேதிக்கு அப்புறம் வர்ற முதல் வியாழக்கிழமை அன்னைக்கு உங்கள் வீட்டில் உங்கள் முன்னோர்களை நினச்சி ஒரு சின்ன படையல் போடுங்க. அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாட்டை செஞ்சு வச்சு குடும்பத்தோடு சேர்ந்து மனசார கும்பிடுங்க. எங்களுக்கு எந்த கெடுதலும் வராமல் நீங்கள் தான் கூட இருந்து காப்பாற்றினீங்க, இனிமேலும் உங்கள் ஆசி எங்களுக்கு முழுசாக வேணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்தை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் ஆட்டோமேட்டிக்காக உருவாயிடும். அதுக்கப்புறம் எந்த ஒரு தீய எண்ணம் கொண்டவங்களாலையும் இல்லை உங்களை பழிவாங்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு நபராலையும் உங்கள் வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்கள் முன்னோர்களோட காவல் உங்கள் குடும்பத்தை ஒரு பெரிய அரணாக நின்று காப்பாற்றும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்தால் ஏற்பட்ட மன உளைச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்தாலும் நீங்கள் உங்கள் சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப அதிகமாக அக்கறை எடுத்துக்கணும். விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே கோவப்பட்டால் சாப்பாட்டை கூட மறந்துட்டு அப்படியே உக்காந்துருவீங்க. அந்த மாதிரி பழக்கத்தை இனிமேல் கொஞ்சமாவது மாற்றிக்க முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக வயிறு சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன உபாதைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நேரம் தவறாமல் சாப்பிட்றதையும் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறதையும் ஒரு வழக்கமாக மாற்றிக்கோங்க. உங்கள் உடம்புல நல்ல தெம்பு இருந்தால் தான் உங்கள் மனசு ரொம்ப தெளிவாக வேலை செய்யும். இனிமேல் நீங்கள் எடுக்க போகிற முடிவுகள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகுது. அந்த மாபெரும் பயணத்துக்கு உங்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் எப்போ பாரு வேலைன்னு அலையாமல் உங்களுக்காகவும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நல்லா ஓய்விடுங்க. இன்னொரு விஷயத்தையும் நான் அடித்து சொல்லுவேன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் சமுதாயத்தில் உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் பல மடங்கு உயரப்போகுது. இவங்க ஏதோ சாதாரண ஆளுங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்த பல பேருக்கு உங்களோட உண்மையான திறமையும் அறிவும் வெளிச்சத்துக்கு வரப்போகுது. அந்த எஸ் அப்படிங்கிற நபர் உங்களை வீழ்த்த நினச்சது தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலே வர்றதுக்கான ஒரு பெரிய படிக்கட்டாக மாறிடுச்சு. உங்கள் பேச்சுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ஒரு பெரிய மதிப்பு இருக்கும். நீங்கள் சொல்கிற கருத்தை எல்லாரும் ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. 4 பேர் கூடி இருக்கிற இடத்துல உங்களுக்கான தனி மரியாதை தானாகவே கிடைக்கும். செவ்வாய் பகவானோட வீரம் உங்கள் சொல்லிலும் செயலிலும் ரொம்ப கம்பீரமாக வெளிப்படும். அதனால் உங்கள் இலக்கு என்னவோ அதை நோக்கி மட்டும் உங்கள் பார்வையை வைங்க. மற்ற எந்த ஒரு கவன சிதறலுக்கும் உங்கள் மனசில் இடம் கொடுக்காதீங்க. உங்களுக்கான வெற்றி ரொம்ப பக்கத்தில் காத்துக்கிட்டு இருக்கு.